பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா ஒரு 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 உடலுக்கு எவ்வளோ ஒரு ஆகாரம் முக்கியமானதாய் கருதப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்க வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் பிழைக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதை ஆகாரமாய் நாம் புசிக்கும் போது மாத்திரம் நம்முடைய ஆத்துமா பலன் அடைய முடியும். காரணம், அவர் பலனில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சத்தின் சிந்தை மரணம் என்றார், அதே ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுக்கு போகிற வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு கீழுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் எப்படிப்பட்டதாய் கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. அவை ஒவ்வொரு வார்த்தைகளும், வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும். நாம் இந்த நாட்களில் அநேகரை பார்க்கும்போது அவருடைய நம்பிக்கை எல்லாம் பொன்னை பார்த்தால் அவர்கள் அவ்வளவு நேசிக்கிறார்கள். அதை விட மிகவும் விலை உயர்ந்ததாய் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டில் இருந்தும் ஒழுகும் தேனை காட்டிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் காணப்படுகிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன். அந்த வார்த்தைகள் நாம் உள்ளத்தில் தியானிக்கும் போது அந்த வசனம் நம்மை உணர்த்துகிறது. பாவ வழியில் செல்லுகிறவனே அதிலிருந்து தடுத்து ஜீவ வழிக்கு நேராய் நடத்துகிற ஒரே ஒரு புஸ்தகம் வேத வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த வேத வசனத்தை நாம் நேசித்தால் அது நம்மை நேசிக்கும். நாம் அதை வேண்டாம் என்று வைக்கும் போது அது கண்டிப்பாக நம்முடைய ஜீவிதத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்ற ஜீவிதத்தை நாம் முடிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதமும் கர்த்தருடைய வழியில் நடப்பதும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதும் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆகையால் அவருடைய கற்பனைகளை நேசிப்போம். அந்த வசனங்களை, ஒவ்வொரு வசனங்களையும் அனைத்திடமும் தியானித்து நாம் ஆத்மாவிலே பலப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you all.